இட்லி, தோசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பணியாரத்துக்கலாம் ஒரு சூப்பரான சட்னி. தேங்காய் இல்லாத, பொட்டுக்கல்ல இல்லாத சட்னி. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. தக்காளி இல்லாத சட்னி. ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 5 பல்லு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாங்க. அரை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் அரைவாசி போடுங்க, சின்னதாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு சொல புளி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு சின்னதாக இஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருங்க. ட்ரஸ்ட் மீ, ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.